திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பெருங்களத்தூர் டு பரனூர் உயிர் பலி வாங்கிய இரும்புலியூர் ஜிஎஸ்டி சாலை பள்ளம். பைக் ஓட்டிகளை உஷார். சென்னை தாம்பரத்தை அடுத்த இரும்பலியூர் பகுதியில் ஜிஎஸ்டி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மின் பொறியாளர் சாலையில் இருந்து பள்ளத்தில் தடுமாறி விழுந்ததில் கண்டெய்னர் லாரியின் கீழ் சிக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் கோடம்பாக்கத்தை சேர்ந்த வினோத், 36 வயது என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் மிகவும் நெரிசலான சாலை என்றால் அது ஜிஎஸ்டி சாலைதான். சென்னைக்குள் ஜிஎஸ்டி சாலை ஓரளவு நன்றாகவே இருக்கும். ஆனால் தாம்பரம் முதல் செங்கல்பட்டு அருகே பரனூர் வரை இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்வதற்கு ஏற்ற வகையில் சாலை இல்லை என்பது வாகன ஓட்டிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஒரு புறம் எனில், சாலைகளில் ஆங்காங்கே காணப்படும் பள்ளங்கள் இருசக்கர வாகன ஓட்டிகளை விபத்தில் சிக்க வைப்பதாக குற்றச்சாட்டுகள் வந்துள்ளது. குறிப்பாக பெருங்களத்தூர் இருந்து தாம்பரம் வரை உள்ள பகுதியில் இரும்புலியூர் பகுதியில் சாலையில் பள்ளம் காணப்படுகிறது. இரவில் இந்த சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் மீதான வாகனத்தில் சென்றால் தப்பி பாவர் என்றும், அதிவேகத்தில் சென்றால் பள்ளம் இருப்பது தெரியாது என்றும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். பகலிலேயே இந்த சாலையில் பீக அவர்சிஸ் என்றால் பள்ளம் தெரியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரித்து வந்தனர். இந்த சூழலில் தாம்பரத்தை அடுத்த இரும்புலியூர் பகுதியில் ஜிஎஸ்டி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கோடம்பாக்கத்தை சேர்ந்த வினோத் என்ற மின்பொறியாளர் சாலையில் இருந்த பள்ளத்தில் நிலை தடுமாறி விழுந்ததில் கண்டெய்னர் லாரியின் கீழ் சிக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அந்த சம்பவத்தில் லாரி ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். தாம்பரம் பெருங்களத்தூரில் இருந்து பரனூர் வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் கடும் போக்குவரத்து நெரிசலில் அடிக்கடி சிக்கி தவிக்கும் நிலையில் இந்த சாலையில் நெரிசலுக்கு தீர்வு காண அரசு போர்க்கள அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பெருங்களத்தூரில் இருந்து மேடவாக்கம் நோக்கி செல்லும் புதிய சாலை பணிகளை வேகமாக முடிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. அதேபோல் இரும்புலியூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும், சாலைகளை சீரமைக்கவும் அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.